அவர்கள் எல்லாம் களம் கண்டவர்கள், பல களம் கண்டவர்கள். இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் சும்மா வந்ததல்ல சுதந்திரம். நம் முன்னோர்கள் தங்கள் இன்னுயிரையும் பொருட்படுத்தாது தன்னுயிரை தந்ததனால் விளைந்தது இந்த சுதந்திரம். நம்மால் சிறிது நேரம் மூச்சு காற்று தடைபடுகின்ற போது எப்படி அவதிப்படுகிறோமோ அதை போல இங்கே இந்திய திருநாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சுவாச காற்றை இழந்து இன்னுயிரை தந்து இந்த பாரத கண்டத்திற்கு விடுதலையை பெற்று தந்தார்கள். சுதந்திரம் சும்மா வந்துவிடவில்லை. ஏட்டையபுரத்து எரிமலை கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி சுதந்திரம் வருவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடி பரவசம் அடைந்தான். அதே போன்ற பரவச நிலையை நாம் ஒவ்வொரு சுதந்திர தினம் வருகின்ற போதும் ஏதோ சடங்குக்கு அல்ல, சம்பிரதாயத்துக்கு அல்ல, நம் உறுதியிலே, அதாவது இரத்தத்திலேயே அந்த உணர்வு கலந்திருக்க வேண்டும், அந்த உணர்வுகள் தூண்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. பாரதி சொன்னான், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம் என்று. அது ஒவ்வொரு துறைக்கும் பொருந்தும். சில சமயங்களிலே விடுதலை பெறவில்லையே என்று பாரதி நொந்து போய் பேசுகின்ற போதும் பாடுகின்ற போதும் இயலாமை அவன் குரலிலே எதிரொலித்தது. அதன் வெளிப்பாடுதான் பல பாடல்கள் உண்டு. இந்தியராக இருந்து நாம் ஏன் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று தன் பாடல்களால் வீர உணர்வை ஊட்டினான். பாரதியுடைய பாடல்கள் சுதந்திர வேட்கையை மக்களுக்குள் கனலாக சுடர்விட்டு எரிய செய்தது. சில சமயங்களிலே மனம் புழுங்கினான். நல்லதோர் வீணி செய்து அதை நலங்கெட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்று பராசக்தியையும் தன்னுடைய பாரத மாதாவாக பாடியவர் பாரதி. அந்த வழியில் வந்த நமக்கு விடுதலை உணர்வு சுடர்விட்டு எரிய வேண்டும். ஏதோ வீட்டு தீ மட்டுமல்ல, உள்ளத்தின் தீயும் சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற பொழுது நாம் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறோம். எண்ணங்கள் பலவாக இருந்தாலும் நம் எல்லோருமே ஒரே எண்ணத்தோடு இந்தியராக உழைக்கிறோம். எப்படி என்றால் பல வண்ணங்கள் இருக்கிறார், வண்ணங்களிலே வேறுபாடுகள் உண்டு. அதுபோல ஒவ்வொரு மனத்தினுடைய எண்ணங்களிலும் சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இந்தியர் என்ற எண்ணத்திலே நாம் ஒற்றுமை காண்கிறோம். வேற்றுமையிலே ஒற்றுமை காணும் பாரத மணித்திர நாட்டினுடைய தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்கின்ற பொழுது தியாகமும் நம்முடைய கடமை உணர்வும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் உள்ளத்தில் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விழா நடத்தப்படுகிறது. அதே சமயத்திலே இந்த இந்திய திருநாட்டின் விடுதலையை கொண்டாடும் வகையில் விடுதலை போராட்ட தியாகிகளை கௌரவித்தல் மற்றும் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட பயன்களை வழங்குதல், பல்வேறு துறைகளிலே மிகச் சிறப்பாக பணியாற்றிய சான்றோர் பெருமக்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குபவை போன்றவையெல்லாம் இந்த அரங்கிலே தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகின்ற பிறகு விழாவானது முறையாக தொடங்க இருக்கிறது. அந்த விழா தொடக்கத்திற்கு வழிவிட்டு தற்போது நான் விடைபெறுகிறேன்.